பெத்த பொண்ணை இங்க அனாதையா விட்டுட்டு கார்ல சுத்திட்டு நல்ல காஸ்ட்லியான லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லு. பாஸ்கர், அவ உன்னோட சொந்த தங்கச்சி இல்லைன்னு தானே நீ சொன்ன? ஆமா மேடம். அப்போ அவளை எப்படி உனக்கு தெரியும்? ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மூலமா எனக்கு பழக்கம் மேடம். நேற்று இரவு கன்னியாகுமரியிலிருந்து திருச்சிராப்பள்ளி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. அங்கே பெரும் பதற்றமும் நிலவுகிறது. நீங்க சொல்ற அந்த பஸ் ஆக்சிடென்ட் அது எப்ப நடந்தது? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. விபத்தில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். அவர்களின் விவரங்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 24 வயதான பாக்கியலட்சுமி. சடலங்கள் பக்கத்தில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல என் வைஃபை காப்பாற்ற போனப்ப அவ கோமால போயிட்டா மேடம். அதனாலதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்க்க வச்சேன். முழுசா குணமானதுக்கு அப்புறம் எங்க கூடவே இருந்துட்டா மேடம். அவ பார்க்க எப்படி இருப்பா? எப்படி இருப்பாங்கன்னா 5 வருஷம் முன்னாடி நீங்க டி எஸ்டேட்டுக்கு வந்தப்போ அவளோட சீமந்தத்துக்கு வந்தீங்களே மேடம். அப்போ பாஸ்கர் வீட்ல இருந்தது லக்ஷ்மியா இருக்குமா? சீமந்தம் அன்னைக்கு அவன் முகத்தை என்னால சரியா பார்க்கவே முடியல. இல்லனா என்ன ஏதுன்னு அப்பவே தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மி போன பஸ் ஆக்சிடென்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்போ லக்ஷ்மி தான் லக்கியோட அம்மாவா? இந்த குழந்தை பார்க்க அப்படியே என் மருமக மாதிரியே இருக்கு பாஸ்கர். இந்த மூக்கு முகம் பார்க்க அப்படியே இருக்கா. லக்ஷ்மியோட பொண்ணுதான் மித்ரா கிட்ட வளர்ந்துட்டு இருக்காளா? மித்ரா தன்னோட சொந்த பொண்ணுதான் தத்தெடுத்து வளர்க்கறானா? இதோ இத அங்க இந்த மாதிரி எழுதணும். இது இப்படிதான் எழுதணுமா? எங்க ஜானு டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எங்க அக்கா எங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்திருக்கா. எங்க அக்கா எங்களுக்கு அம்மாவா இருந்தா. நான் உங்களுக்கு இருக்கேன்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தா. அக்கா இருக்காங்கிற தைரியத்துல என்ன சுத்தி இருக்கிற உலகத்தை பார்த்து நான் பயப்படுறதையே மறந்துட்டேன். அக்கா எப்ப எங்க எல்லாரையும் வேண்டான்னு உதறிட்டு போயிட்டாலோ அப்பதான் நான் இந்த உண்மையான உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நான் தனி ஆளாதான் இருக்கேன். ஜுன்னு, உன் ஜானு டீச்சர் பாடம்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்களா? ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பாங்கம்மா. அவங்க கிட்ட ஒரு வாட்டி பேசணும் போல இருக்கு ஜுன்னு. எங்க டீச்சர் கிட்ட நீங்க என்னம்மா பேச போறீங்க? நீ எப்படி படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் இப்போ நல்லா தான் படிக்கிறேம்மா. வேணும்னா நீங்களே டீச்சர் கிட்ட கேளுங்க. உங்க போனை கொடுங்க, நான் கால் பண்றேன். இந்தா. ஹலோ. ஹலோ டீச்சர். யார் பேசுறது? நான் தான் ஜுன்னு டீச்சர். ஓ ஜுன்னு, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க டீச்சர். என்கிட்டயா? ஆமா டீச்சர். சரி குடு. ஹலோ. ஹலோ.
ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ. எங்க ஜானு டீச்சர் ரொம்ப நல்லவங்கம்மா. ஆனா பாவம் டீச்சருக்கு யாருமே இல்லையா. அவங்க வீட்ல தனியா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப பாவம்லம்மா. டீச்சருக்கு அவங்க அக்கானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அக்காவும் டீச்சரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க வீட்டுக்கு போனப்ப சொன்னாங்க. ஜுன்னு, நீ உங்க டீச்சர் வீட்டுக்கு போயிருந்தியா? அதாவது உனக்கு அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும்மா. ஸ்கூல் பக்கத்திலேயே பிரகாஷ் நகர் இருக்குல்ல, அங்க ஒரு சர்ச்சும் இருக்கும்லம்மா. அதுக்கு பக்கத்துல 2வது வீடு தான். ஜானு வீட்டுக்கு போய் அவளை ஒரு வாட்டி கண்ணால பார்க்கணும், மனசார அவகிட்ட பேசணும். இங்க வாமா. லக்கி, நீ சின்ன பொண்ணு, அதனால மான் மாதிரி குதிச்சு ஓடுற. என்னால அப்படி ஓட முடியுமா? நீங்களும் வயசான மான் மாதிரி ஓடுங்க, பரவாயில்ல. அடியே, என்ன வயசான மானுங்கறியா? உன்ன இங்க வா. ஏய், புடிங்க பார்க்கலாம். லக்கி, லக்கி பாரு மித்ரா, இந்த பொண்ண சொன்ன பேச்சு கேக்குறதும் இல்ல, சாப்பிடுறதும் கிடையாது. குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. சின்ன பொண்ணுனா இந்த மாதிரி குறும்புத்தனம் இருக்கதானே செய்யும். அப்படியா? அப்படின்னா உன் பொண்ணுக்கு நீயே ஊட்டி விடு. என்னால முடியாதுப்பா. மாம், சின்ன பசங்களை சாப்பிட வைக்கிறது ஒரு ஆர்ட். இப்ப பாரு நான் எப்படி ஊட்டி விடுறேன்னு. பாக்குறேன். லக்கி, வா, வந்து சாப்பிடு. நான் வர மாட்டேன். என் தங்கம்ல, என் செல்ல குட்டில, வந்து சாப்பிடுமா. நான் சாப்பிட மாட்டேன். என் மானமே போகுது. வந்து 2 வாய் சாப்பிடு ப்ளீஸ். நோவே. லக்கி, லக்கி, லக்கி ப்ளீஸ். லக்கி, 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 லக்கி. லக்கி, இதுக்கு மேல என்னால முடியாது. என் தங்கம்ல, வந்து சாப்பிடுறா. வெரி குட்.